நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மீது வெள்ளிக்கிழமை அதிகாலை பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய திபேத்திய எல்லைப்படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடி ஆப்கானில் உள்ள நிலவரம் குறித்து அங்கிருக்கும் இந்திய தூதரிடம் கேட்டறிந்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வெளியானது. முடிவுகளை தேர்வுத்துறை இயக்குநர் தேவராஜன் வெளியிட்டார். முதல் இடத்தை 19 பேரும், 2ஆம் இடத்தை 125 பேரும், 3ஆம் இடத்தை 321 பேரும் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் தேர்வு சதவீதம் 1.7% அதிகரித்துள்ளது. பாஜக தலைவர் நிதின் கட்கரி தொடுத்த அவதூறு வழக்கில் மீண்டும் பிணை பத்திரம் தர மறுத்ததால் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஜூன் 6ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை அழைக்கும் முடிவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பாஜகவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். நைஜீரியாவில் 300 மாணவிகளை கடத்திய போகோ ஹராம் குழுவை அல் கொய்தா அமைப்புடன் இணைந்த பயங்கரவாத அமைப்பாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்ப்போம். நன்றி.